ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸி நியூஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க நெஞ்சுக்குள் நீயே படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ரொமான்டிக் கிரைம் டிராமாவை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ குடிச்சிட்டு மல்லாக கிடக்குறாரு அவர் ரூம்லயே. அவங்க லவ்வர் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மால் எடுக்காம நல்ல போதையில இருக்காரு. எடுத்து இன்னொரு போதையும் ஏத்திக்கிட்டு போன் எடுத்து பேசுறாரு. ஆஃபீஸ்ல ஹெவி ஒர்க், அதனால 2 நாள் லாங் டிரைவ் போயிட்டு வந்துட்டேன், இதோ வரேன் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போனார். போயிட்டு அவங்க ஆளுக்கு கேக் கட்டிங்லாம் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கே போறாரு. அங்க பார்த்தா சடனா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்குது தலைக்குள்ள. இவரு பட்டுன்னு அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறாரு. அப்படியே இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது சூசைட் அப்படின்ட்டு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கொன்ன இடத்துல ஒரு மார்க்கியம் போட்டுறாரு அந்த பொண்ணு உடம்புல. அங்க வர ஜட்ஜி பொண்ணு பாத்தீங்கன்னா இதை நான் ப்ராஜெக்டா எடுத்து பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு போலீஸ்காரங்களும் வேண்டாம் இருப்பா அந்த கேஸ் டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டா இருக்கு ஸ்கூல் டைம்ல இருந்து. அந்த பொண்ணு உன் ஆபீஸ் மேட் தானே, அதனால எனக்கு இந்த கேஸ்க்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்படியே பார்த்தா அடுத்த நாள் இன்னொரு கொலை நடக்குது. அதுவும் நம்ம ஹீரோ சுத்தியே நடக்குது. ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலேயே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, இந்த கொலையெல்லாம் நம்ம ஹீரோ ஏன் பண்றாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை முடிஞ்ச எக்ஸிகியூஷன்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கு. அந்த ஆக்டர் சரியில்லை. படத்துல ஒரு லவ் போர்ஷன்ஸ் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அவங்க பண்றாங்க என்னதான் இருந்தாலும் கொலகாரன் யாருன்னு நமக்கு தெரியுதுனால நமக்கு பெருசா அது சுவாரஸ்யமா இல்லாம இருக்கு. அதை இவங்க இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எழுதி எடுத்ததுன்னா நல்லாவே இருந்திருக்கும். டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் பிரெடிக்டபிளா இருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். நமக்கு கொலகாரன் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது பெருசா சுவாரஸ்யமே இல்லாம இருக்கு. இவங்க அது கொடுத்திருக்க பேக் ஸ்டோரி ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மன்மதன் ஜானர்ல. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.